நாம் தியானம் பண்ணும்பொழுது அவர் ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான வெளிப்பாடுகளையும் வித்தியாசமான கோணத்திலையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது வழக்கம். அந்த மாதிரி அடியேன் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை தியானம் பண்ணும்பொழுது ஒரு வித்தியாசமான விஷயத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி எந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோன்னா 5 அப்பம் 2 மீன். எத்தனையோ பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல, இந்த 5 அப்பம் 2 மீன். அதோடு மாத்திரம் இல்லாமல் நீங்கள் எத்தனையோ தடவை இதை பிரசங்கமும் செஞ்சுருப்பீங்க. நிறைய தடவை இந்த பகுதியை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. இதில் என்ன பெருசாக இருக்க போகுது பிரதர்? நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறோமே, படிச்சிருக்கிறோமே, பிரசங்கம் பண்ணியிருக்கிறோமே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார். அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் சொல்ல போகிறேன். இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது, மார்க்கு 6ல் இருக்குது, லூக்கா 9ல் இருக்குது, யோவானில் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பாருங்கள், இந்த 4 பகுதியிலும் இது எழுதப்பட்டிருக்குதுன்னா இது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அப்படி ஆண்டவர் இதில் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறாரு. திரளான கூட்டம் இருக்குது. அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நேரமாயிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ தானே அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சாப்பாடெலாம் வாங்க முடியும். அதனால் சீக்கிரமாக கூட்டத்தை முடித்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? எனக்கு அன்பானவர்களே, இவங்க சொல்லி முடித்த உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்களே சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இதை கொஞ்சம் கூட சீஷர்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்டவர் இப்படி சொல்லுவார்னு. ஆனால் உடனே அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, எங்களால் முடியாத ஆண்டவர்ன்ட்டாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது! 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட இத்தனை பேருக்கு கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் ஆண்டவர் அவர்களை சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்? நானும் ஆண்டவர் அப்படி தான் பார்த்து கேட்டேன், ஏன் ஆண்டவரே அவங்கள பார்த்து ஏன் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஆண்டவர் நிச்சயம் அவருக்கு தெரியும் சீஷர்களால் இத்தனை பேருக்கு அப்பத்தை கொடுக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே ஒன்று முடிவு பண்ணிட்டார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தானே அப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு முடிவு பண்ணிட்டாருங்க. ஆனால் அதை விட அவர் முக்கியமானது ஒன்று முடிவு பண்ணிட்டார். அது எது தெரியுங்களா? அவர்கள் அப்பத்தை வெளியில் வாங்கக்கூடாது. நல்லா எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் நல்லா உற்று கவனிங்க. இயேசு தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தை தர வேண்டும் என்று திட்டமாய் முடிவு பண்ணிட்டார். அதோடு மாத்திரமில்லாமல் தன்னுடைய பிள்ளைகள் வெளியிலிருந்து போய் அப்பத்தை வாங்கக்கூடாது என்றும் இயேசு முடிவு பண்ணிட்டார். ஏங்க, அவரே அப்பத்தை கொடுக்கணும்னு அவர் ஏன் முடிவு பண்ணணும்? வெளியில் போய் அப்பத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு ஏன் அவர் நினைக்கணும்? இயேசு எந்த அப்பத்தை குறித்து சொல்கிறாரு? அன்பானவர்களே, நல்லா கவனிக்கணும். சாப்பாட்டை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரா? இல்லை அங்கே வந்திருக்கிற ஜனங்களுக்கு எப்படி நம்ம உணவு கொடுக்க போகிறோம் அதை குறித்து பேசுகிறாரா? இல்லைங்க. அவர் அப்பம் அப்பம் என்று சொல்வது இந்த ஜீவ வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை, இந்த ஜீவ அப்பத்தை, இந்த சத்திய வார்த்தையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க வேண்டும். அவர்கள் வெளியில் போயிட்டு அதை வாங்கக்கூடாது என்பதை இயேசு ரொம்ப முக்கியமாக அறிந்திருந்தார். என் பிள்ளைங்களுக்கு நான் தான் உணவு கொடுக்கணும்,
என் பிள்ளைகள் வெளியில் போய் வாங்கக்கூடாது. ஏங்க வெளியில் போய் வாங்கக்கூடாது? வெளியில் போய் உணவு வாங்கினா அப்படி என்ன நடந்துரும்? வெளியில் போய் வார்த்தையை வாங்கினா அப்படி என்ன நடந்துரும்? வெளியில் போய் சத்தியத்தை தேடனா அப்படி என்ன நடந்துரும்? கலப்படம் வந்துடும். கலப்படம் வந்துடும். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன்னு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மன கண்களை குருடாக்கிட்டானா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிலர் வஞ்சிக்கிற ஆவிக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டாங்களாம். ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை வெளியில் போய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார்னு தெரியுமா? வெளியிலே இன்றைக்கி வசனங்கள் இருக்குதுங்க. யூடியூப்பை திறந்து பாருங்கள், வாட்ஸ்அப்பை திறந்து பாருங்கள், இன்றைக்கி ஆன்லைனில் போய் 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 போட்டு பாருங்கள். எத்தனை வசனம், எத்தனை பிரசங்கம். ஆனாலும் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வசனத்துக்கு வியாக்கியானத்தை, வசனத்துக்கு அர்த்தத்தை நீங்கள் வெளியில் போய் தேட முயற்சி பண்ணினீங்கன்னா மோசம் போக்குற ஆவின்னு ஒன்று இருக்குது, வஞ்சிக்கிற ஆவின்னு ஒன்று இருக்குது, கள்ள உபதேசங்களை கொண்டு வருகிற ஆவின்னு ஒன்று இருக்குது. அது கள்ளத்தனமாக உன்னை மோசம் போய்க்கிட்டோம். கள்ள உபதேசங்களை உனக்குள்ளே கொண்டு வந்துடும். ஜாக்கிரதை. அப்போ நான் என்ன செய்யணும்? உன் கையில் இருக்கிற வேதத்தை ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதத்தில் நீ உக்காந்து, ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு, என் குடும்பத்துக்கு, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு நீ கேளு. தாம் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை தர வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு எந்த வார்த்தையை தர வேண்டும், எந்த உணவை தர வேண்டும், எப்பொழுது தர வேண்டும் என்று உன்னை படைத்த உருவாக்கின உன் தெய்வத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவர் பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்கும், எங்கள் பாஸ்டர் இவர் பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்கும், அவருடைய ஆலோசனை நல்லா இருக்கும், இவருடைய ஆலோசனை நல்லா இருக்குன்னு எத்தனை கூட்டங்களுக்கு ஓடுறோம், எத்தனை கன்வென்ஷன்களுக்கு ஓடுறோம், எத்தனை யூடியூப்பில் செய்தி கேட்குறோம், அங்கே கேட்குறோம், இங்கே கேட்குறோம். எனக்கு அன்பானவர்களை, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படிலாம் கேட்கவே கூடாதா? அப்படின்னா கேட்கலாம். எவ்வளோ நல்ல செய்திகள் இருக்குது, அருமையான தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லா செய்தியும் தேவ செய்தி அல்ல, எல்லா அப்பமும் தேவனுடைய அப்பம் அல்ல, எல்லா வார்த்தையும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அல்ல. சில மோசம் போக்குற ஆவிகள் உண்டு, உன் விசுவாசத்தை வழுவ செய்கிற ஆவிகள் உண்டு. அந்த ஆவிகள் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களை உனக்குள்ளே கொண்டு வரும் என்று சொல்லி நம்மால் பல நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் தேவ ஜனங்களை அங்கே அப்பம் கிடைக்குமா, இங்கே அப்பம் கிடைக்குமா, அந்த இடத்துல போனால் தேவ வார்த்தை கிடைக்குமா, இந்த இடத்துல போனால் தேவ வார்த்தை கிடைக்குமா, இப்படி அலைந்து திரிகிறத விட்டுட்டு உன் கையில் இருக்கிற வேதத்தை உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஜீவாப்பத்தை கொடுங்கப்பா, என் குடும்பத்துக்கு நீங்கள் சாப்பாட்டை கொடுங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த உணவை கொடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாருங்க. அவர் வார்த்தையை கொடுப்பாருங்க. அவர் கொடுக்கிற வார்த்தையில் கலப்படம் இருக்காது, அவர் கொடுக்கிற வார்த்தையில் மோசம் இருக்காது, அவர் கொடுக்கிற வார்த்தையில் கள்ள உபதேசங்கள் இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி அநேக மோசம் போக்குற ஆவிகள் இருக்குது. தயவு செஞ்சு உஷாராக இருங்க. ஒரு நல்ல தாய் தனக்கு எவ்வளோதான் பலவீனம் இருந்தாலும் சரி, உடல்நிலை சரி இருந்தாலும் சரி, தன் பிள்ளைகளுக்கு அவங்க தான் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஹோட்டலில் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? அப்படியே வாங்கி கொடுக்கணுன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான். தொடர்ந்து ஹோட்டல் உணவை அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க. காரணம், அது தன் பிள்ளையினுடைய உடலை பாதிக்கும் என்று சொல்லி அந்த தாய்க்கு தெரியும். நல்லதோ கெட்டதோ, எவ்வளவோ பலவீனங்கள் இருந்தாலும் சரி, அவர்களே எழுந்து சமைச்சு தன் பிள்ளைக்கு உணவை கொடுப்பாங்க. அதே தாங்க இந்த இறைவனும் அப்படி தான். அவர் உணவை வெளியே வாங்குவது விரும்பவில்லை, அவரே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார்.
அதை தான் அவங்க வெளியில் வாங்கிறத அவர் தடுத்து நிறுத்தினார். நீங்கள் சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னார். நிச்சயமாக சீஷர்களால் கொடுக்க முடியாது, அது இயேசுவுக்கு தெரியும். தன் பிள்ளைகளுக்கு தானே கொடுக்கணும்னு அவர் விரும்பினாருங்க. எனக்கு அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் வேலை செய்கிற பருவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னோடு கூட ஒரு அன்பு சகோதரன் வேலை செய்தார். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விசுவாசத்தோடு இருப்பார். அவர் வாயை திறக்கும் போதெல்லாம் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு தான் வரும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நானே அவரை கிண்டல் பண்ணுவேன். என்னங்க எதுக்கெடுத்தாலும் இயேசுவை கூப்பிடுறீங்க? அவர் எனக்கு சொல்லுவார், பெஞ்சமின், உங்களுக்கு தெரியாது, நம்ம எல்லா நேரத்துலையும் கர்த்தரை அழைக்கணும், அவர் தான் நம்மளை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லுவார். அவர் விசுவாசத்தை கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு பாதையில் போயிட்டேன், அவர் ஒரு பாதையில் போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் இடைவெளி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மீண்டும் ஃபோனில் தான் பேசணும். அவரிடத்துல பேசும்பொழுது அவர் சொல்கிற காரியங்களை கேட்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அவர் அப்படியே கள்ள உபதேசத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார். எப்படின்னு கேட்குறீங்களா? இயேசுவை அவர் தெய்வமே இல்லைன்னு சொன்னார். நான் சொல்வது உண்மை. இயேசு தெய்வம் இல்லை, அவர் ஒரு சாதாரணமான மனிதன், அவர் ஒரு மூத்த குமாரன், அவ்வளோதான். நீங்கள் எப்படி இயேசுவை தெய்வம்னு சொல்கிறீங்கன்னு சொன்னார். எவ்வளோ நான் சொல்லி பார்த்தேன், அவரை என்னால் வழிக்கு கொண்டு வரவே முடியல. அதுக்கப்புறம் அவரிடத்துல பேசுகிறத நான் நிறுத்திட்டேன். ஆனால் இன்றைக்கி நினச்சோம் அவரை குறித்து எனக்கு பயங்கரமான வேதனை. காரணம் என்ன தெரியுமா? எங்கெங்கேயோ வசனத்தை போய் தேடி இருக்கிறார். எப்படியோ ஒரு தடவை கள்ள உபதேசங்களினால் அவர் மாட்டிட்டார். அவர் எப்படி இனிமேல் திரும்பி வர போகிறார் என்பதை என்னால் விளங்கி கொள்ள முடியல. அவருக்காக நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருக்காக நான் ஜெபிச்சிட்டும் இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இப்போ உங்களுக்கு புரியுதா? இயேசு ஏன் அப்பத்தை வெளியில் வாங்க சொல்லலை, அவரே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அவர் கொடுத்தா மாத்திரம்தாங்க அதில் கலப்படம் இருக்காது. அவர் கொடுத்தா மாத்திரம்தாங்க அதில் மோசம் போகிற ஆவி இருக்காது. அவர் கொடுத்தா மாத்திரம்தாங்க அதில் ஆரோக்கியம் இருக்கும். அதனால் எனக்கு அன்பானவர்களே, எத்தனை நாள் மற்றவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க? என்றைக்கு நீங்கள் கடவுளுடைய பாதத்தில் உட்கார போகிறீங்க? உங்கள் அன்பு சகோதரன் நான் கேட்குறேன், உன் தெய்வம் உன்னோட கூட பேச மாட்டாரா? அவர் உனக்கு சத்தியத்தை சொல்லித்தர மாட்டாரா? நீ கேட்குற ஆவிக்குரிய உணவை மற்றவங்க சொல்லி தான் நீ திருப்தி ஆகணுமா? அவர் உன்னோட கூட பேச மாட்டாரா? நேரத்தை ஒதுக்கிப்பார். ஆண்டவரே, என் கூட இந்த சத்திய வசனத்தை எனக்கு புரிய செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டுப்பார். உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சத்தியத்தை விளங்க செய்வார். இந்த வேத வாக்கு தத்தங்களுடைய மறைந்திருக்கிற ரகசியங்களை உனக்கு அவர் சொல்லி தருவார். காரணம், நீங்கள் அவருடைய பிள்ளைங்க. தன்னுடைய பிள்ளைக்கு ஆரோக்கியமானதை கொடுப்பதான் தகப்பன் நினைப்பார். நம்முடைய தகப்பன் பரம தகப்பன், நல்ல தகப்பன். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அந்த 5 அப்பம் 2 மீன் துண்டு அந்த காரியத்தில் உணவை அவரே கொடுக்கணும்னு முயற்சி பண்ணார். ஏன்னா அவர் தாங்க வார்த்தை, அவர் தான் ஜீவ வார்த்தை, அவர் தான் ஜீவ அப்பம். அவருக்குள்ளேருந்து வெளியில் வர்றது தான் ஒரிஜினல். மற்ற நீங்கள் எங்கே போய் வெளியில் தேடினாலும் அது ஒரிஜினல் இல்லைங்க. வெளியில் போய் தேடுறது ஆபத்துலேயும் முடியுங்க. சில சமயங்களில் இந்த மாதிரியான மோசம் போக்குற ஆவிகள், பிசாசனுடைய தந்திரங்கள் அழகாக உள்ள நுழைஞ்சி சத்தியத்தை குழப்பி கள்ள உபதேசங்களை நமக்குள்ளே அனுப்பி நம்முடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அந்த மாதிரி சீரழிஞ்சு போயிருக்குது தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி ஒரு முடிவெடு. உன் கையில் இருக்கிற வேதத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடு. நீ உட்காரு, நீ உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேள். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். நிச்சயம் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சத்தியத்தை உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். உணவை வெளியில் தேடாத, இந்த சத்திய வார்த்தையை வெளியில் தேடாத. உன் கையில் இருக்கிற வேதத்தை, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு விளங்க செய்வார். அதுதான் உனக்கு சரியானதாக இருக்கும், அதுதான் உண்மையானதாக இருக்கும், அதுதான் உனக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும், அதுதான் உன்னை